அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. சீலிங் பண்ணு வசம் மாற்றி சுற்றுது, லெஃப்ட் சைடு சுற்றுது. இது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ரைட் சைடு சுற்றணும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க லைனை டெஸ்டர் வச்சு கழட்டி பிரித்து விட்டுக்குருவோம். அடுத்து பிரித்து விட்டுட்டு இப்போ அந்த கண்டென்சர் கிளாம்பை கழட்டிக்கிடுவோம். கழட்டி எடுத்துகிட்டு இப்போது இதை சீரியஸ் போர்டு வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிவப்பு மஞ்சளில் வைக்கும், கரெக்டாக இருக்குது. அடுத்து இப்போது மஞ்சள் கருப்பில் வச்சு பார்க்கும்போது அதுவும் ப்ரைட்டாக எரியுது. அப்போ உள்ள ஒயர் ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சுட்டு அடுத்து இப்போ கழட்டணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். கழட்டிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படி சைடில் தட்டினோம்னா ஃபேனு கழண்டுரும். இப்போ அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போ இதை தட்டி கழட்டணும். சுற்றி வச்சு தட்டி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லீடு போட்டாலே ஒயர் கட்டாக தஞ்சி இந்த மாதிரி சுற்றி போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். இப்போ இந்த லீடை பிளேடு வச்சு அறுத்து அந்த நூலை கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இதை நோஸ் பிளேயர் வச்சு அப்படி தரணும்னா அந்த ஒயரு தனியாக வந்துடும். இப்போ இந்த ஒயரை நோஸ் பிளேயர் வச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த ஒயரில் உள்ள சிலுவெல்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி அப்படி அமைக்கி அந்த சிலுவை அப்புறம் வெளியே எடுத்துக்கிடுவோம். வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்க சீரியஸ் போர்டை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணும்போது லைட்டாக ஸ்பார்க் ஆகுது. அந்த ஒயர் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்குருவோம். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சீவிட்டு அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போது ஸ்பார்க் அவ்வளோ வரல. இப்போது புதுசாக லீடு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லா சிலிவையும் காயிலிருந்து வருது எல்லா சிலிவை எல்லாத்தையும் சீவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். பாடி செட் வருதா என்னென்னு பார்ப்போம். பாடி செட்லாம் வரல. இப்போ லீடு தான் புதுசாக லீடு போடணும். லீடு போட்டு ஆயில் அடித்து மாட்டிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கீழே உள்ள பேரிங்கை கழட்டணும். அதுக்கு பில்லர் வச்சு கழட்டிக்கிடுவோம். இந்த 201 பேரிங்க பில்லர் வச்சு கழட்டிட்டு இப்போ இந்த ஃபேனை காயில் டேர் எடுத்து வச்சு அதில் அந்த கோரை வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு அதில் சால்டின் ஆன் பண்ணி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போது இந்த ஒயரை கட் பண்ணி 3 ஒயர் கட் பண்ணி அதை சீவி விட்டுட்டு அதை அந்த சாஃப்ட்டுக்குள்ளே விட்டு அந்த வால்ட்டை வழியாக எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போ இதில் 3 சிலிவு போடணும். அதுக்கு சிலிவு எடுத்து ரொம்ப லென்த்தாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்குவோம். இது நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் ஒயர் எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப சிலிவு வேண்டாம். இப்போ சிலிவு எடுத்து கட் பண்ணியாச்சு. அடுத்தாப்புல அதில் இருக்க சிலிவு எல்லாத்தையும் சீவிட்டு அடுத்து அதை அந்த எனாமலை கட் பண்ணணும். அதுக்கு அந்த பிளேடு வச்சு எனாமலை கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி 4 ஒயர்லையும் எனாமலை சீவிட்டு அடுத்து அந்த ஸ்டார்டிங் ரன்னிங் ரெண்டையும் அந்த ப்ளூ கலர் ஒயரில் முடிஞ்சு விடணும். அடுத்து ஸ்டார்டிங்கை மஞ்சள்லையும் ரன்னிங்கை அந்த கருப்புலையும் முடிஞ்சு விட்டுட்டு இப்போ ப்ளூ நமக்கு சிவப்புக்கு பதில் ப்ளூ கொடுத்துருக்கோம், ப்ளூ ஒயர் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பேஸ்ட்டை தடவிட்டு அப்படி சால்டின் வைக்கும். 3 ஒயர்லையும் சால்டின் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சால்டின் வச்சதில் லைட்டாக சிலிவை போட்டு அதையும் அந்த ஸ்பார்க் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி சிலிவை போட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் போர்டை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ அதில் சிலுவை போட்டு மாட்டணும். அந்த இதில் சிலுவை சொருவிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த சிலுவை எடுத்து விட்டுக்குருவோம். இதே மாதிரி அந்த 3 ஒயர்லேயுமே சிலுவை சொருவிட்டு அப்படியே எடுத்து விட்டுக்கிறணும். எடுத்து விட்டுட்டு அப்புறம் நூல் வச்சு கட்டணும். நூல் வச்சு கட்டும்போது ஒன்றா கட்டாமல் தனித்தனியாக வச்சு கட்டணும். ஏன்னா அந்த சென்டரில் ஸ்பார்க்காக இருக்கிறதுனால ஒயரு ஹீட்டாகி எரிஞ்சிடும். அதனால் அந்த ப்ளூவும் எல்லோவையும் தனியாக கட்டிக்கிடுவோம். அடுத்து பிளாக்கை தனியாக கட்டிக்கிடுவோம். கட்டிட்டு இப்போ ஒயரை சீவி விட்டுட்டு அடுத்தது ஆயில் அடிக்கணும். ஆயிலு
வைண்டிங் ஆயில்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். இந்த ஆயிலை வச்சு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ப்ரெஸ்ஸை வச்சு அடித்து எடுத்து காய விட்டுட்டு அடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ரன்னிங் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம ஒயர் கட் ஆனதை பற்ற வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.